அசுரன் வலையொலியை தொடர்ந்து இயக்கிட டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி கணக்கிற்கு உங்களால் என்ற பொருளாதார உதவியை வழங்கவும். நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சத்திய பிரமாணம் செய்வது போல தாவேக்காவினர் சத்திய பிரமாணம் பண்ணிட்டு தான் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கவங்க உண்மையை நேர்மையை பேசக்கூடிய இந்த தாவேக்காவினர், இந்த தாவேக்காவினுடைய தலைவராக இருக்கிற திரு ஜோசப் விஜய் அவர்கள், நீங்கள் உண்மையும் நேர்மையுமா இருக்கிறீங்களா? நீங்கள் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற தமிழ்நாடு காவல்துறை உண்மையும் நேர்மையுமா இருக்குதா? ஒரு லாக்அப் மரணத்தை நிகழ்த்தி விட்டு அதில் நாடகம் போடுகின்ற துறையாக உங்களுடைய தமிழ்நாடு காவல்துறை இன்னைக்கு மாறி போய் நிற்கிது. நாகர்கோவிலில் சபரிவர்மன் என்கின்ற மாற்றுத்திறனாளியை குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்ட அவரை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். அது லாக்அப் மரணம் என்று தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு பேசப்படும் பொருளாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வழக்கில் எப்படியாவது மடை மாற்றி அரசாங்கத்தின் மீது ஏற்பட்ட இந்த களங்கத்தை துடைக்கணும்னு இவ்வளவு வெறி கொண்டு தமிழ்நாடு காவல்துறை செயல்படுது. இது தமிழ்நாடு காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற ஜோசப் விஜய் வேடிக்கை பார்க்கிறாருன்னா நீங்கள் உண்மை நேர்மையான ஆளா? அனைத்துறவுக்கும் அசுரனின் வணக்கம். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல அப்படிங்கிறது போல கடந்த அதிமுக ஆட்சியில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் என்கின்ற அப்பா மகன் 2 பேரையும் தமிழ்நாடு காவல்துறை அடிச்சே கொலை செஞ்சிச்சு. அது லாக்அப் மரணம்னு பதிவு செஞ்சாங்க. அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கொந்தளித்து போராடினாங்க. இனிமேல் இது போன்ற ஒரு லாக்அப் மரணங்கள் தமிழ்நாட்டில் நிகழ்த்தப்படக்கூடவே கூடாது, இது மாதிரி நடக்கவே கூடாது, இதுக்கு எல்லோரும் ஒருமித்த குரல்ல மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லோரும் ஒற்றை குரலாக நிற்போம்னு அன்னைக்கு பேசினாங்க. அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. திமுக ஆட்சி காலத்தில் அந்த 5 ஆண்டு காலத்தில் 60க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள். அதில் கடைசியா மடப்புறம் அஜித்குமார் அவருடைய லாக்அப் மரணம். அந்த லாக்அப் மரணம் அந்த காட்சிகள்லாம் வெளிவந்துச்சு. காவல்துறை எப்படியெல்லாம் அடிச்சாங்க தாக்குனாங்க அப்படின்னு. அது மாதிரி நடக்கவே கூடாது, இந்த மாதிரி மனிதாபிமானமற்ற செயலை தமிழ்நாடு காவல்துறை செய்யக்கூடாது அப்படின்னு எல்லோருமே சொன்னோம். அன்னைக்கு குறிப்பாக இந்த தாவேக்கா நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு சத்திய பிரமாணம் எடுத்துட்டு நாங்கள் காவல் நிலைய மரணங்களை ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம், எங்களுடைய ஆட்சியில் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா அப்படின்னு பேசின எக்காலமா அப்படி பேசி நக்கல் செய்த இந்த தாவேக்கா ஆட்சியில் இதுவரை 4 நடந்திருக்குன்றாங்க. ஆனால் இன்னைக்கு வெளியில் வந்தது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற நாகர்கோவிலில் நடந்த இந்த சபரிவர்மன் அப்படிங்கிற மாற்றுத்திறனாளியினுடைய லாக்அப் மரணம். அவர் குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்டதா தமிழ்நாடு காவல்துறை சொல்கிறாங்க. கடந்த 9ஆம் தேதி அவரை கைது செஞ்சிருக்கிறாங்க. 13ஆம் தேதி அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தியை தங்களுடைய குடும்பத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 13ஆம் தேதி என்பது எந்த மாதிரி தேதி தெரியுமா? இதே ஜூலை 13, 2025ஆம் ஆண்டு மடப்புறம் அஜித்குமாருக்கு நீதி கேட்டு இதே தாவேக்கா, இதே விஜய் அவர்கள், இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற திரு ஜோசப் விஜய் இவர் போராட்டத்தில் ஈடுபட்டார். அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பார்த்து லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்த உடனே நீங்க அவங்க குடும்பத்தில் போய் சாரி கேட்குறீங்க. இதே அந்த மடப்புறம் அஜித்குமாரனுடைய அம்மாட்ட போய் சாரிமா அப்படின்னு சொல்றீங்க. இது சாரிமா மாடல் அரசாங்கமாக மாறி போய்விட்டது அப்படின்னு என்னைக்கு சொன்னாரு? இதே ஜூலை 13. ஓராண்டு கழித்து அதே ஜூலை 13 அன்னைக்கு நீங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு லாக்அப் மரணம் நடந்திருக்கு. இதை பற்றி இதுவரை ஏன் நீங்க வாய் திறந்து பேசல? திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு சாரிமான்னு சொன்னாரு, நீங்க சாரிமா மாடல்னு போட்டீங்க. இன்னைக்கு நீங்க வாயே திறக்கலையே, வாய்மூடி மாடல்னு போடலாமா? வாயை திறங்க மாடல்னு போடலாமா? இல்ல வாயில வேற ஏதாவது இருக்குது அப்படின்னு ஒரு மாடலை போடலாமா? லாக்அப் மரணம் நடந்த உடனே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காவல்துறை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கீங்க. உங்க துறையில இவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்குது. இதுக்கு முன்னாடி லாக்அப் மரணத்துக்கு நீதி கேட்டு போராடிய பெரும் போராளி பெருச்சாளி இன்னைக்கு ஏன் வாய் திறக்காம அமைதியாக இருக்கிறீங்க? வாயை திறந்து பேசினா முத்து விழுந்துருமா கீழே? இது லாக்அப் மரணம் தான் என்று ஏன் முதலமைச்சரால் சொல்ல முடியல? சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் ஆட்சியில் தப்பு நடந்துச்சுன்னா நவத்வாரங்களையும் அப்படியே அடக்கி கொண்டு, ஐம்புலங்களையும் அடக்கி கொண்டு வாய் மூடி அமைதியாக இருப்பார். பத்திரிகையாளர் கேள்வி கேட்பாங்கிறதுனால தான் பத்திரிகையாளர் செய்தி சந்திப்பே நடத்துறதில்லை. பத்திரிகையாளரை பிளாட்ஃபார்ம்ல நிப்பாட்டுறது. இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்கு. 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருக்காரு சபரிவர்மன். அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் வீட்டிலேயே அவர் கடை வச்சிருக்காரு. அதுல குட்கா அவர் வித்தாரு அப்படின்னு வழக்கு போட்டிருக்கீங்க. அவர் குட்கா வித்தாரா விற்கலையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சட்டப்படி அவருக்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்காது அவரை தாக்கி கொலை செய்வது நியாயமா? இதுக்கு அரசாங்கம் உடந்தையாக இருக்கலாமா? அவர் இறந்த இதுல காவல்துறையினர் 3 பேரை, அதுல வேலை பார்த்த வார்டன் ஜெகன் என்பவரை, அப்புறம் சிவகுமார் அப்படிங்கிறவரை, அது இல்லாம திருமலை நம்பி அப்படின்னு 3 பேரை கைது செய்திருக்கிறதாக தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிடுது. அது நேற்று. ஆனா இன்னைக்கு இறப்பு நடந்து 2 நாள் கழித்து இன்னைக்கு ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு அரசாங்கம், அதாவது மடைமாற்று தான்,
காவல்துறையினர் அடித்ததுனால அவங்க சாகல. முதல்ல இதே காவல்துறை என்ன சொல்லுச்சு, அவர் மாரடைப்புல இறந்துட்டாரு, ஜூலை 13ஆம் தேதி மாரடைப்பு ஏற்பட்டு அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு அவங்களுடைய மனைவிக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்க போய் பார்த்த மனைவி, இல்ல உடம்புல காயங்கள் இருக்கு, அவர் மாரடைப்புல சாகல, 10ஆம் தேதி நான் போய் சந்திக்கும் பொழுது நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தவர், திடீர்னு இப்படி ஏற்பட வாய்ப்பு இல்லைன்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்து உடலை வாங்க மறுத்ததுனால, போராட்டம் நடத்ததுனால அங்க இருக்கிற உறவினர்கள்லாம் சேர்ந்து போராடி, எல்லா அரசியல் கட்சிகளோட தலையீட்டில் இதை போராடி நீதிமன்றத்தினுடைய மேற்பார்வையில் உடற்கூறு ஆய்வு செய்யும் போது, போஸ்ட்மார்ட்டம் செய்யும் போது தான் தெரியுது 13 இடங்கள்ல காயம் இருக்கு. நீங்க கண்ட இடத்துல அடிச்சிருக்கிறாங்க, தலையில புடனையில அடைச்சிருக்காங்க, தலையில வந்து பின்னம் தலையில அடிபட்டிருக்கு, கை உடைக்கப்பட்டிருக்கு, அதுவும் ஒரே கை 3 இடத்துல உடைப்பட்டிருக்கு. அப்ப இது தாக்கி தான் அவர் இறந்திருக்காரு அப்படின்னு உடற்கூறு ஆய்வுல தெரிய வந்த பிறகு 3 பேரை கைது பண்ணுது உண்மையின் நேர்மையான அரசாங்கம். அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்தா இன்னைக்கு 8 பேர் மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன வழக்கு? சிறைக்குள்ள தாக்கி கொண்டார்கள் அப்படின்னு 8 பேர் மீது வழக்கு. இந்த 8 பேர் யாரு, எதனால வந்து சபரிவர்மனை அவங்க தாக்கணும், சபரிவர்மனை இந்த 8 பேர் சேர்ந்து தாக்கியதாக வழக்கு பதிவு செய்ய யார் இந்த காவல்துறைக்கு உத்தரவிட்டா? அது எப்படி நீதிமன்றத்தில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு, அவர் அடிபட்டு தான் இறந்திருக்காருன்னு தெரிஞ்ச பிறகு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவங்க தாக்கிக்கிட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரிய வருதுன்னா, மாரடைப்புன்னு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தீங்களே அப்ப தெரியலையா? இல்ல அவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி வார்டன் வந்து பரிசோதிச்சிருப்பாரு அப்ப தெரியலையா? இல்ல சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா அதை தடுப்பதற்கு ஓசி டீம்னு ஒன்று காவல் நிலையங்களில் இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ள வச்சிருப்பீங்களே, அந்த டீம் எதுவும் சொல்லலையா? அப்ப திட்டமிட்டு காவல்துறை அடித்து கொலை செய்து விட்டு அந்த பழியை தூக்கி 8 பேர் மேல போட்டுருவான். அந்த 8 பேர் தாக்குனதுனால தான் இவர் இறந்து போனாரு. 13 இடத்துல காயம் எப்படி வந்துச்சு? அந்த 8 பேர் தாக்குனதுனால. அவர் பின்னந்தலையில எப்படி அடிபட்டுச்சு? அவங்க 8 பேர் தாக்குனதுனால. அவங்க புடனில எப்படி அடிபட்டுச்சு? இந்த 8 பேர் தாக்குனதுனால. சரி, இந்த 8 பேருக்கும் இரும்பு ராடு எங்க இருந்து வந்துச்சு? இரும்பு ராடால் தாக்கி இருக்கிறார்கள். இரும்பு ராடை வைத்துத்தான் கையை இப்படி உடைக்க முடியும்னு உடற்கூறு ஆய்வுல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த 8 பேருக்கு இரும்பு ராடை உள்ள யாரு சப்ளை பண்ணது? உள்ள இருக்கிற கைதிகளுக்கு இரும்பு ராடு கையில கொடுத்து என்ன அவங்க எல்லாம் கண்ணு தெரியாதவங்களா? அவங்க கையில வந்து ஏதாவது குச்சி கொடுக்கணும், அதுக்காக நாங்க இரும்பு ராடு கொடுத்துருக்கோம், ஏன்னா குச்சியை கொடுத்தா கழுத்துல தொண்டையில குத்திக்கிட்டு செத்துருவாங்க, அதனால பெரிய இரும்பு ராடா கொடுத்துருக்கோம்னு காவல்துறை விளக்கம் கொடுக்குமா? அவங்களுக்கு இரும்பு கம்பி எங்கிருந்து கிடைத்தது? அப்ப திட்டமிட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டு அதை மூடி மறைச்சு முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிறது மாதிரி இப்படி நாடகம் போடுறீங்களே, நீங்கள் உண்மையும் நேர்மையுமான ஆட்சியாளர்களா? நீங்க தான் வந்து ஜனநாயகத்தை பாதுகாக்க வந்த ஜனநாயக பேர்வழியா? இவங்க எப்பேற்பட்ட கேடு கெட்டவங்க அப்படின்னா, இதே சபரிவர்மன் ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் மாற்றுத்திறனாளி, அவருக்கு வந்து வேற எந்த பிழைப்புமே இல்லை, அவர் பெட்டிக்கடை போட்டு பொழைக்கிறாரு. அந்த பெட்டிக்கடையில் குட்கா வித்துட்டாரு. குட்கா விற்பது சட்டப்படி குற்றம், அதுக்கு தண்டனை பெற்றுக் கொடுங்க, அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதே குட்கா வித்த வழக்கில் மாற்றுத்திறனாளி சபரிவர்மனை சிறைக்கு அனுப்பி அடிச்சு கொலை செய்கின்ற இந்த தமிழ்நாடு அரசாங்கம், தாவேகா கட்சிக்காரன் ஈரோடு பக்கத்தில் பவானியில் அருண் என்கின்ற ஒருத்தன் மாவட்ட நிர்வாகி, கட்சிக்காரன் கூட கிடையாது, மாவட்ட நிர்வாகி குட்கா வழக்கில் கைது செய்யப்படுறான். எது சும்மா ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் இல்லை, 8 கிலோ குட்காவோடு கைது செய்யப்படுறான். ஆனால் அன்னைக்கு சாயங்காலமே அவன் விடுவிக்கப்படுறான். அவன் 2022ஆம் ஆண்டு இதே மாதிரி குட்கா விற்ற வழக்கில் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவன் அந்த அருண். அப்ப சபரிவர்மனுக்கு ஒரு நியாயம், தாவேகா கட்சியினுடைய நிர்வாகியா இருக்கிற அருணுக்கு ஒரு நியாயம்னா, இது எப்பேற்பட்ட சட்டங்கள் பாத்தீங்களா? தாவேகா கட்சிக்காரனுக்கு ஒரு நீதி, தாவேகா கட்சி இல்லாதவனுக்கு அவனுக்கு ஒரு நீதி. இதே மாதிரி இன்னொரு குட்கா வழக்குல தாவேகா கட்சி நிர்வாகி ஒருத்தன் கைது செய்யப்படுறான், அவன் சிறைப்படுத்தப்படுறான். அது எப்படி? காவல்துறை கையை காமிச்சு நிக்காம காரை வேகமா ஓட்டிக்கிட்டு வந்து காவல்துறை அங்க இருக்கிற பொதுமக்கள்லாம் கல்லெடுத்து அடிச்சு கார்ல, அதுக்கப்புறம் அவன் காரை நிப்பாட்டி அவனை வந்து நீங்க கைது பண்ணி சிறைப்படுத்துறீங்க. அப்ப அவனுக்கு இதே மாதிரி தண்டனை கொடுக்கப்படுமா? குட்கா வித்தது தப்பு, அந்த மாதிரி பிரச்சனை பண்ணது தப்பு. இங்க வருவாங்க தாவேகாவில் இருக்கிற தற்கூரிகள், என்ன இருந்தாலும் அவர் குட்கா வித்தது தப்பு தானங்க, குட்கா வித்த தப்புக்காக அவர் அடிச்சு கொலை பண்ற அளவுக்கு ஏதாவது சட்டம் இருக்கா? அவ்வளவு இருக்கா? சரி, அப்படி குட்கா வித்தவனெல்லாம் நீங்க அடிக்கணும், அப்படி குட்கா வித்தவனெல்லாம் நீங்க பண்ணணும்னா உங்க கட்சியில ஒருத்தரை சேர்த்து வச்சிருக்கீங்களே குட்கா புகழை, அதை எப்படி நீங்க சேர்த்தீங்க? அந்த குட்கா புகழ் மீது ஏற்கனவே நிலுவையில் வழக்கு இருக்குது. அப்ப குட்கா விற்கிறவன் மொத்த பேரையும் தாவேகா கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் பொட்டிக்கடை நடத்தினாரு, அவர் மீது குட்கா வழக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்கள அடிச்சே கொள்ளுவீங்களா? அதுதான் சட்டம் சொல்லுதா? அப்ப அரசாங்கம் இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க?
தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? மடப்புறம் அஜித்குமார் செத்தப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கல, இதெல்லாம் நீங்க கண்டுக்கல, நிவாரணம் கொடுக்கல. இப்ப நீங்க அரசாங்கம் என்ன நிவாரணத்தை கொடுத்திருக்கு? மாவட்ட ஆட்சியர் அந்த சபரிவர்மனுடைய மனைவிக்கு தற்காலிக வேலை போட்டு கொடுக்கிறோம். 41 பேர் உங்களை பார்க்க வந்து செத்து போயிட்டாங்க, அவங்களுக்கு நிரந்தர பணி கொடுப்பீங்க. ஆனா காவல்துறை அடிச்சு ஒருத்தரை கொலை பண்ணோம், அவங்களுக்கு தற்காலிக பணி கொடுக்கிறோம் அப்படின்னு அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அது முடியாது, லாக்அப் மரணம் எங்களுக்கு நிரந்தர பணி தான் வேணும், அரசு பணி வேணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டதுனால, போராட்டக்காரர்கள் சொன்னதுனால, உறவினர்கள் சொன்னதுனால நாங்கள் முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு சொல்கிறோம். முதலமைச்சர் தான் ஓடோடி அடித்த உடனே ஃபோன் எடுப்பார். முதலமைச்சர்கிட்ட தான் நேரடி கான்டாக்ட், டெய்லியும் தலைமைச் செயலகம் வர்றாரு, எல்லா தலைமைச் செயலக அதிகாரிகள்ட்டையும் பேசுகிறாரு. அப்போ மாவட்ட ஆட்சியர் அங்கே இருக்கிற தலைமைச் செயலாளர்கிட்ட சொல்லி இதுக்கு உடனே தீர்வு கொடுத்துருக்கலாமே, ஏன் 3 நாளாக அமைதியாக இருக்கிறீங்க? ஏன்னா 3 நாளாக ஃபோட்டோ ஷூட் நடக்குதுன்னா, முதலமைச்சர் 3 நாளாக பிஸியாக இருக்காருன்னா, அங்கே போய் பஸ்பாடி கம்பெனியில் போயிட்டு ஃபோட்டோ எடுக்க போறாரு, இல்ல அந்த நிகழ்ச்சிக்கு போறாரு, இந்த நிகழ்ச்சிக்கு போறாரு அப்படிங்கிறதுனால இதை சொல்லாம இருக்கிறீங்களா? லாக்அப் மரணம் அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டியது. அதுல பொறுப்பேற்க வேண்டிய அது முதலமைச்சர் ஐயா ஜோசப் விஜய் அவர்கள் ஏன் இதுவரை வாய் திறந்து பேசல? அப்புறம் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுப்பதற்கு அதுக்கும் முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு எவ்வளவு தொகைங்கிறத நாங்க அப்புறமா கன்ஃபார்ம் பண்றோம். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தொகை கொடுத்துட்டா போதுமா? காசு கொடுத்துட்டா போதுமா? சாரிமா சொல்லிட்டா போதுமா? சொன்னது யாரு? ஜோசப் விஜய். நீங்க தானே முதல்வரே சொன்னீங்க. இதே ஜூலை 13ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சென்னையில் மேடை போட்டு இதே வார்த்தையை நீங்க சொன்னீங்கல்ல, இழப்பீடு கொடுத்துட்டா போதுமா, சாரிமா சொல்லிட்டா போதுமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்களே. இன்னைக்கு அதே கேள்வியை இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற உங்கள்கிட்ட இந்த நாட்டு மக்கள் நாங்க வைக்கிறோம். இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு சார் சிஎம் இருக்கீங்க? அப்புறம் எதுக்கு சார் சிஎம்ங்கிற பதவி? அப்புறம் எதுக்கு சார் ஆட்சி? இந்த கேள்வியை நீங்க தான் கேட்டீங்க. உங்க கூட இருக்க ஆதவர்ஜுனா தான் கேட்டாரு. இந்த மடைமாற்றுகின்ற வேலை வேண்டாம், இந்த இரட்டை நாடக வேலை வேண்டாம், காவல்துறை தவறு செஞ்சிருக்காங்கிறத ஒத்துக்கங்க, காவல்துறை தவறு செஞ்சிருக்காங்கன்னா அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுங்க அப்படின்னு அன்னைக்கு பேசிய இதே ஆதவர்ஜுனா, அன்னைக்கு பேசிய இதே ஜோசப் விஜய் இன்னைக்கு அந்த காவலர்களுக்கு உடனடியாக தண்டனையை பெற்றுக் கொடுக்க முடியுமா? 1.5 மாசத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்கு தண்டனையை இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்குமா? அப்படி நீ பெற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க நல்ல அரசாங்கம். இனிமேல் லாக்அப் மரணங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு காவல்துறைக்கு தகுந்த கட்டுப்பாடுகளை விதிச்சீங்கன்னா நீங்க நல்ல அரசாங்கம். காவல்துறை யாரையும் தாக்காம இருக்குமா அப்படின்னா இருக்க மாட்டாங்க. ஏன்னா காவல்துறையில அவர்களுக்கான சிக்கல்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் எதுவுமே தெரியாம தான் நீங்க அதிகாரத்தில் போய் உட்கார்ந்துருக்கீங்க. சும்மா ஸ்டாலினை வந்து கேள்வி கேட்டோம், ஸ்டாலினை சிஎம் சார்னு நக்கல் பண்ணோம், சிஎம் அங்கிள்னு நக்கல் பண்ணோம், ஸ்டாலின் அங்கிள்னு நக்கல் பண்ணோம் அப்படின்னு அந்த இதுலயே தெரியாதீங்க. அதை விட்டுட்டு இன்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க. உங்கள் ஆட்சியில் நடக்கிற பிரச்சனையை எப்படி சரி செய்வது? காவல்துறைக்கு நீங்கள் நிறைய அதிகாரங்களை கொடுத்து வச்சிருக்கீங்க. அந்த காவல்துறை அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யறாங்க. இப்ப இந்த விடயத்திலையும் பாருங்க, லாக்அப்ல உள்ள இருந்த கைதிகள் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அதை தடுப்பதற்கு ஓசி டீம்னு ஒரு டீம் வச்சிருக்குது, தமிழ்நாடு காவல்துறை அவங்க வச்சிருக்காங்க. அப்ப அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்ப அதுல யார் யார் இருந்தாங்களோ அவர்களும் கைது செய்யப்படணும். ஒரு தவறு நடந்திருக்குது, அது அவங்க அடிச்சு கொண்டாங்க, காவல்துறை அடிச்சாங்களா இல்ல கைதிகளுக்குள்ள அடிச்சுக்கிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அப்ப அந்த பிளாக்ல இருந்த அந்த இடத்துல இருந்த அத்தனை காவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் சரியான நடவடிக்கையா இருக்கும். அப்படி ஒரு நடவடிக்கை இந்த அரசாங்கம் செய்யுமா அப்படின்னா வேடிக்கைத்தான் பார்க்கணும். ஆனால் உண்மையிலுமே தாவேக்கா ஆட்சி சூப்பர்ல.